Welcome to the video lecture. I am Nandakumar. Today we see about the topics of electrostatics. Overview of this video content: Coulomb force, superposition principle, electric field of electric dipole in axial line and in equatorial line. This axial line and equatorial plane is two important 5-mark section in this chapter 1 electrostatics. Introduction, brief introduction about electrostatics, some physical example for electrostatics, why Coulomb's law is important, and what is the role of Coulomb's law, and another important topic is superposition principle. Okay, இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜில் ஒரு பூனை இருக்குது. இந்த பூனையோட உடம்புல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தர்மாக்களுடைய ஸ்மால் ஸ்பீசஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுக்கான ரீசன் தெரியுமா? ஓகே, இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக்கிட்ட ஒரு டேரக்ட் அப்ளிகேஷன் தான். என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷன் சொல்லுவோம். சரி, இது ஏன் இந்த பூனையோட உடம்பு ஃபுல்லாக இப்படி இந்த தர்மாக்களுடைய ஸ்மால் பீசஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூனையோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமங்கள், அதாவது முடி நிறையா இருக்கும். அது உடம்பு வந்து சிலிர்க்கும் போது அந்த ரோமங்களில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி தர்மாக்களுடைய ஸ்மால் பீசஸ் ஃபுல்லாமே நம்ம தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜஸை கொண்டு போய் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். இது நம்ம ஏற்கனவே முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். அன்லைக் சார்ஜஸ் ஆல்வேஸ் அட்ராக்டட். அதனால தான் இங்கே நம்ம தர்மாக்கள் ஸ்மால் பீசஸை கொண்டு போய் இந்த பூனையோட உடம்புல போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரோமங்கள் எல்லாமே இந்த ஸ்மால் பீசஸை என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, பூனையோட உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் வந்து பாசிட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் தர்மாக்கல் ஸ்மால் பீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சார்ஜாக இருக்கிறதுனால அட்ராக்ட் பண்ணும். சரி, இது வேறு எங்கே நமக்கு நம்மளுடைய டே டு லைஃப்பில் நமக்கு இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா நம்மளுடைய பழைய வீடுகளில் பழைய டிவின்னு சொல்லுவோம்ல, பிளாஸ்மா டிவி, பிக்சர் டிவியோட இருக்கக்கூடிய டிவியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய கையையோ இல்லை தலையோ நீங்கள் கிட்ட கொண்டு போய் அந்த பிக்சர் டிவி க்ளோஸராக கொண்டு போனீங்க அப்படின்னா, இப்படி க்ளோஸராக கொண்டு போகும்போது நம்மளுடைய ரோமங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா பிக்சர் டியூப் வந்து பிடிச்சி இழுக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா சேம் நம்மளுடைய ரோமங்கள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமங்கள் முழுவதும் பாசிட்டிவ் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிக்சர் டியூப்பில் நெகட்டிவ் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே பக்கத்தில் போகும்போது அட்ராக்ட் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்ஜஸ் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத வித் கான்டாக்ட்னாலும் சரி வித்தவுட் கான்டாக்ட்னாலும் சரி சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷன் சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சார்ஜஸை வந்து இப்படி கேரிட் பண்ணி ரெண்டுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெயின் ரோல் யார் பண்ணுறா அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பண்ணுது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ப்ளஸ் கியூ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். மைனஸ் கியூ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். ஓகே, இது இந்த நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் லா அப்படின்றது கூலும்போடைய லா தான். இதுதான் வந்து ரெண்டு சார்ஜ் எடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. நமக்கு இந்த ஃபோர்ஸ் வேல்யூ K(Q1 Q2/R²) வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா K= அதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகே, another இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். இந்த பேப்பரில் வெறும் ரெண்டு சார்ஜ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனால் கூலம்ஸ் லா வந்து ரெண்டு சார்ஜ் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் தான் சொல்லும். அப்படின்னா ஒரு பிளேனாக பேப்பரில் நீங்கள் கோடிக்கணக்கான சார்ஜஸ் இருக்கும். அப்போ இந்த கோடிக்கணக்கான சார்ஜஸ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சுருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை அப்ளை பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இது என்ன அப்படின்னா ஒரு நம்ம மேக்ஸில் பார்த்த மாதிரி சம்மேஷன் சம் பண்ணுவோம்ல, என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். அதில் டோட்டல் நம்பர் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் சார்ஜோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனையும் மொத்த சார்ஜோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் சார்ஜோடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை சம் பண்ணிட்டால் போதும். இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சார்ஜஸ் இருக்குது. 4 சார்ஜஸை நம்ம வந்து எக்ஸ் ப்ரைம் நம்மளுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ரைம் அப்படின்ற பொசிஷன்லையும் ஒய் அண்ட் ஒய் ப்ரைம் அப்படின்ற பொசிஷன்லையும் சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
4 சார்ஜஸ் எடுத்திருக்கோம், Q1, Q2, Q3, Q4. இப்போ இந்த Q1 சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத Q1 டு Q2க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், Q1க்கும் Q3 சார்ஜுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், Q1க்கும் Q4க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ Q1 சார்ஜ் டோட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் F14. இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை சம் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடச்சிரும். இதை நம்ம என்ன சொல்ல அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஃபைனல் ஈக்குவேஷன் F1 total is equal to K. இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் Q1 Q2 by Rn into Rn பவர் கேப்னு போட்டுக்கலாம். ஓகே, அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் ஆக்சியல் லைன். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கலாம், பார் மேக்னெட். இந்த மேக்னெட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது பக்கத்தில் வந்து ஒரு மேக்னெட் சென்சார் வைக்க போகிறேன். மேக்னெட் சென்சார் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா மேக்னெட் இருக்கக்கூடிய அதே சேம் ஆக்சிஸ்லேயே வைக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா மேக்னெட், என்னுடைய மேக்னெட்டிக் சென்சாரையும் எக்ஸ் ஆக்சிஸில் வைக்க போகிறேன். இப்போ இந்த மேக்னெட்டிக் சென்சாரை நான் மேக்னெட்டிக் க்ளோஸாக கொண்டு போனேன் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் சென்சாரில் அதோடய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் க்ளோஸராக போக போக. அதே மாதிரி நான் மேக்னெட்டை விட்டு நான் விலகி போகும்போது என்னாகும் அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்க போகிறோம். எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷன் பாயிண்ட்டுக்கு அந்த எலக்ட்ரிக் டைபோல் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். சேம் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷனை க்ளோஸராக எலக்ட்ரிக் டைபோல் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அதிகமான வேல்யூஸ் கிடைக்கும். நீங்கள் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் அதை வந்து நீங்கள் ரொம்ப தள்ளி கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஓகேங்க, இது எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது முன்னாடி பார்த்துட்டோம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், ரெண்டு சார்ஜ் எடுத்துக்க போகிறோம், ரெண்டுமே ஆப்போசிட் சைன் சார்ஜஸ். அதாவது ஒரு சார்ஜ் ப்ளஸ் ஒரு சார்ஜ் மைனஸ், ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் இந்த ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஒரு டைபோல் எடுத்துருக்கோம். அதில் ஏல வந்து மைனஸ் கியூ இருக்குது, பியில் வந்து ப்ளஸ் கியூ இருக்குது. ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஏல இருக்கும். நம்மளுடைய இந்த அப்சர்வேஷன் பாயிண்ட் அப்படின்றது சி மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த சி பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து தான் ஆர், ப்ளஸ் கியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் மைனஸ் ஏ அப்படின்னும், மைனஸ் கியூ சார்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஏ அப்படின்னும் இருக்கும். இதோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது ஃபிகர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் கியூ சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன்ஸை E plus is equal to 1/4 epsilon Q by R minus A the whole square எழுதிக்கலாம். இது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் பண்ணுறது F/Q. அதனால தான் நம்ம திரும்பி சொல்லிகிட்டே இருக்கோம் கூலும்ஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருப்போம். கீழே R² அப்படின்றதுக்கு பதிலாக R minus A the whole square போடுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ E மைனஸ்ன்னு எழுதுவோம். E மைனஸ் ஈக்குவல் டு 1/4 epsilon அதாவது K into Q by R plus A the whole square. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா ரெண்டையும் சம் பண்ணிக்கலாம், E plus அண்டு E minus. இந்த டோட்டல் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஈக்குவேஷன்ஸில் E total is equal to Q by 4 epsilon naught 1 by R minus A the whole square minus 1 by R plus A the whole square. இதில் நம்ம 1 by R minus the whole square minus 1 by R plus A the whole square நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கிறதுனால ஒரு எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண போகும்போது மேலே டினாமினேட்டரில் 4RAனும் நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா R² மைனஸ் A² the whole square வந்திருக்கும். இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா R² டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், A² டேர்ம்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஈக்குவேஷன்ஸில் E is equal to 1/4 epsilon naught 2p by R cube இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்,